إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலிக்கின்ற எம்மை நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன் இணைத்துணையற்றவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நமது சகல விஷயங்களையும் கதா கதிர் எனும் முன்னளப்பிலே முடிவு செய்து வைத்திருப்பவன். அவனது கட்டளையை மீறி உலகத்திலே எந்த ஒரு அசைவும் இடம்பெறுவதில்லை. அவனது நாட்டத்தை மிகைத்து உலகத்திலே எந்த ஒரு நிகழ்வும் நடந்தேறுவதில்லை. அவன் நாடியதை நாடிய விதப்படி, நாடிய முறைப்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான். நிலைமைகளை கணப்பொழுதிலே மாற்றி அமைக்கிறான். நாடியவர்களை உயர்த்துகிறான், விரும்புபவர்களை தாழ்த்துகிறான். தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், நாடியவர்களை வழி தவறச் செய்கிறான். யாவற்றையும் தனது கைவசத்திலே வைத்திருக்கிறான். அடியார்களுக்கு அவனே உணவளிக்கிறான். அடியார்களின் ரிஸ்கை அவனே விசாலப்படுத்துகிறான், அவனே அதை சுருக்கி விடுகிறான். மனிதர்களை அழ வைக்கிறான், சிலரை சிரிக்க வைக்கிறான், சிலரை சந்தோஷப்படுத்துகிறான், சிலரை சோதிக்கிறான். யாவற்றையும் தனது நாட்டப்படி, தனது திட்டப்படி அவன் நடாத்தி கொண்டிருக்கிறான். தௌபா செய்பவர்களின் தௌபாவை, பாவ மன்னிப்பு கேட்பவர்களின் பாவமீட்சியை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். தாயை விட ஒரு மனிதன் மீது அன்புள்ளவனாக, கருணையுள்ளவனாக இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழுகின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்தே அவன் எமது வெற்றிக்காக, எமது வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்பதற்காக என்ன விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவி இருக்கிறானோ அவற்றை எடுத்து, எவற்றையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை கசப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத் செய்கிறேன். அன்பானவர்களே, وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை அல்லாஹ் மறந்து பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. அவர்களை அவன் ஒரு நாளுக்காக தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அநியாயக்காரர்களை பார்வைகளெல்லாம் நிலைக்குத்தாக, மனிதர்களுடைய பார்வைகளெல்லாம் நிலைக்குத்தாக மாறி மனிதர்கள் திகில் கொள்ளுகிற, பயம் கொள்ளுகிற அந்த நாளுக்காக இந்த அநியாயக்காரர்களை எல்லாம் உலகத்திலே அல்லாஹ் கொஞ்ச காலம் விட்டு வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, மிக சிறப்பான அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட 4 அஷ்ஹுருல் ஹுரும்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்களில் நாம் 3வது மாதத்தை அடைய ஒரு சில நாட்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், ஒரு வருடத்தின் 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை நான் சங்கைப்படுத்தி சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறேன். தில் கஅதா, தில் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்கள்.
துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சில தினங்களில் முஹர்ரமுடைய மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்கிற 3 மாதங்கள், இதோடு ரஜப் என்பது 4வது மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வால சிறப்பாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிற மாதம். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஃபலா தظلموا فيهن انفسكم. மனிதர்களே, இந்த மாதங்களில் குறிப்பாக ஏனைய மாதங்களைப் போலவே, ஆனால் குறிப்பாக இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். கண்ணியமானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொன்னதாக அறிவித்திருக்கிற ஹதீஸுல் குதுசி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, யாருக்கும் அநியாயம் செய்வதை நான் என் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் எது செய்தாலும் யாருக்கும் கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவன் எது செய்தாலும் ஏன் செய்தான் என்று யாரும் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது. அவனே படைத்தான், அவனே எது செய்தாலும் கேட்க முடியாது. ஆனாலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அடியார்களே, யாருக்கும் அநியாயம் செய்வதை என் மீது நானே ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு ஃபீமா பைனக்கும் முஹர்ரமா. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறத நான் உங்கள் மீதும் ஹராமாக்கி இருக்கிறேன், என் மீதும் எனக்கு ஹராமாக்கி கொண்டு உங்களுக்கும் நான் ஹராமாக அதை ஆக்கி வைத்திருக்கிறேன். ஃபலா தவாலமு, ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். இன்ஜஸ்டிஸ், ஒரு மனிதனுக்கு செய்கிற அநீதம், அநியாயம், உலமாக்கள் இதை வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார்கள். அநீதம் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அதை வைக்காமல் இருப்பது அநீதம். ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் இருப்பது அநீதம். ஒரு பொருளுக்குரிய தகுதியான இடத்தில் அந்த பொருளை வைக்காமல் அதை இடம் மாறி வைப்பது அநீதம். ஒருவருக்குரிய உரிமைகளை மறுப்பது அநீதம். உறவுகள் சேர்ந்து வாழ்வதற்குரியவர்களே தவிர துண்டித்து ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. உறவுகளை துண்டித்து வாழ்வது அநீதம். அல்லாஹுடைய வேதம் வந்திருக்கிறது, குர்ஆன் நம்மை வந்து சந்தித்திருக்கிறது. அந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்வது அநீதம். அல்லாஹுடைய ஹக்குகளை விளங்கி கொள்ளாமல் அல்லாஹுடைய ஹக்குகளை புறக்கணிப்பது அநீதம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு போதுமே அவன் மன்னிக்க போவதில்லை. அதல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை இணை வைக்கிறது இருக்கிறதே, அது ஆகப்பெரிய அநீதமாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். ஷிர்க் என்பதே அன்பானவர்களே, ஒரு சிலைக்கு முன்னால, ஒரே கடவுளுக்கு முன்னால, ஒரு கல்லுக்கு முன்னால போய் கும்பிடுவது, சாஷ்டாங்கம் செய்வது மட்டுமல்ல. ஷிர்க் என்பதே ஒரு மனிதன் உள்ளத்தில் அல்லாஹ் மீது வைக்கிற நம்பிக்கையை போல அல்லாஹ்வுடைய படைப்புகளோட நம்பிக்கை வைப்பான் என்றால் அதுவும் ஷிர்க்காக மாறிவிடும். உலமாக்கள் இதைத்தான் கண்டிப்பாக எச்சரித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பாருங்கள். தஇஸ அப்துத் தீனார் தஇஸ அப்துத் திர்ஹம். தங்க பணத்தையும், தீனார் திர்ஹம் தங்க காசியையும் வெள்ளிக்காசியையும் வணங்கக்கூடியவன், அதனுடைய அடிமையாக இருக்கிறவன் நாசமாகிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய ஈமான் என்பது இருக்கிறதே, என்னுடைய ரப்பால் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும் என்று அசைக்க முடியாத எண்ணிக்கை, நம்பிக்கை. இதுதான் ஈமான் என்பதே, இதுதான் இஹ்லாஸ் என்பதே, இதுதான் தௌஹீத் என்பதே. அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த மனிதரை பிடிச்சு இவரும் அதை சாதிப்பார், இந்த பணத்தாலையும் இதை சாதிக்கலாம், இந்த மருந்தாலையும் இதை செய்து முடிக்கலாம் என்று
ஒரு மனிதனுக்கு அதன் மீது நம்பிக்கை வந்தால் அன்பானவர்களே அங்கிருந்து ஷிர்க் ஆரம்பிக்கிறது. இங்கிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலவீனங்கள் ஆரம்பிக்கின்றன. அன்பானவர்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் கையில் எடுத்து வாழுங்க, அது உங்களோட கையில் இருந்து கொள்ளட்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவர் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் மருந்தெடுப்பது சில கட்டத்தில் வாஜிபாகும், சில கட்டத்தில் சுன்னத்தாக இருக்கும். மருந்துகள் எடுங்க, பாவிங்க, நல்ல உங்களுக்குரிய விஷயங்களை நீங்கள் முடிவு செய்து மஷூரா செய்து கொள்ளுங்கள். தேவையான அஸ்பாபுகளை, துனியாவுடைய காரண காரியங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் சொல்ல வேண்டும், என்னுடைய ரப்பு எதை நாடினானோ அது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹு தாலா இணை வைக்கிறதை மன்னிப்பதில்லை. சகோதரர்களே, குர்ஆன் ஆகப்பெரிய அநீதமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய ரப்புக்கு செய்கிற அநியாயம். முதலாவது வகை, ஒரு மனிதன் தன்னுடைய ரப்புக்கு செய்கிற அநியாயம். அல்லாஹ் இதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று குர்ஆன்ல சொன்ன ஒரே பாவம் இது மட்டும்தான். என்னுடைய விஷயத்தில் நீங்க திறக்குறைச்சல் செய்திராதீங்க. இரண்டாவது, ஒரு மனிதன் தனக்கு செய்கிற அநியாயம், தன்னுடைய நஃப்ஸுக்கு செய்கிற அநியாயம், அல்லாஹ் நாடினால் அதை மன்னித்திடுவான். இது இரண்டாவது கட்டம். ஒரு மனிதன் செய்கிற பாவங்கள் எல்லாம் அவன் தனக்கு செய்கிற அநியாயமாக உலமாக்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். வலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்களே பாவம் செய்து அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். மூன்றாவது வகை அநீதம் இருக்கிறது சகோதரர்களே, இது ஆபத்தானது. இதுதான் சமூகத்தில் கூடுதலாக பரவி இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கிற அநியாயம் ஆக ஆபத்தானது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. மா மின் தன்பின், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தில் அவன் அந்த பாவத்துக்குரிய தண்டனை உலகத்திலே கொடுக்கப்படுவதற்கு மிக தகுதியான இரண்டு பாவங்கள். ஒன்று அவ்வுல்ம், இரண்டாவது வகதியத்துர் ரஹம். உலகத்தில் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தில் 2 பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவத்துக்கு அல்லாஹ் மறுமையில தண்டனையை வச்சிருக்கிறதோட அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் உலகத்திலும் கொடுப்பதற்கு தகுதியான 2 பாவங்கள். அல்லாஹ் பலருக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஒன்று அவ்வுல்ம், ஒருவன் பிறருக்கு செய்கிற அநியாயம், பிறருக்கு செய்கிற அநீதம். இரண்டாவது வகதியத்துர் ரஹம், குடும்பங்களை துண்டித்து வாழ்வது. இந்த 2 பாவங்களும் அல்லாஹு தஆலா அதனுடைய தண்டனையை மறுமையில் அவனுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறதோட உலகத்திலும் அதனுடைய தண்டனையை காட்டி விடுகிறான். எதிர்பாராத விதமாக பணத்திலோ உடலிலோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பில் அவனுக்குரிய தண்டனை உலகத்தில் வந்து சேர்கிறது. பிற மனிதர்களுக்கு செய்கிற அநியாயம், அது கொலையாக இருக்கலாம், பிறர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் திறக்குறைச்சல் செய்வதாக இருக்கலாம், மனைவிக்கு கணவன் செய்கிற அநியாயம், கணவனுக்கு மனைவி செய்கிற அநியாயம், ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற அநியாயமும் இதுக்குள்ள வந்து சேரும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற அநியாயமும் வந்து சேரும் இதுக்குள்ள. ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போயிட்டு தன்னுடைய மகனை முறையிடுறாங்க. ஹலீஃபா அவர்களே, என்னுடைய மகன் எனக்கு வழிபடுறார் இல்லை, என்ற சொல் கேட்டு நடக்கிறார் இல்லை. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவங்க மகனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரித்தா மகன் சொல்றாரு, ஹலீஃபா அவர்களே, என்னுடைய வாப்பா எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார். என்ன அநியாயம் செய்தாரு? என்னுடைய தாயை சரியாக தேர்ந்தெடுக்காம இருக்கிறார். என்னுடைய தாய் ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்யாம இருக்கிறது. எனக்கு சரியாக பேர் வைக்க தவறி இருக்கிறார். எனக்கு வைத்த பெயர் தவறாக பேர் வைத்திருக்கிறார். அவர் என்ன முறையாக வளர்க்காம இப்ப என்ன வந்து உங்கள்கிட்ட முறையிடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை கண்டித்ததாக பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அநியாயம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், நபி அவர்கள் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியில போகிற நேரத்திலும் இந்த துஆவை ஓதாமல் வெளியில போனதில்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. யா அல்லாஹ், நான் வழி தவறுவதை விட்டும் பிறர் என்னை வழி தவறச் செய்வதை விட்டும், நான் சருகுவதை விட்டும் பிறர் என்னை சருகச் செய்வதை விட்டும்
யா அல்லாஹ், நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும், பிறர் எனக்கு அநியாயம் செய்வதை விட்டும் நான் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆ ஓதி இருக்கிறான். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்குரிய ஒரு காதியாக, ஒரு ஜட்ஜாக அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் யமனுக்கு போங்க முஆத். ஒரு வாலிபர், நல்ல புத்தி சாதுரியமானவர், கெட்டிக்காரர். அனுப்பி வைக்கிற நேரத்தில் சொன்னாங்க, முஆத், நீங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் சில நேரம் என்னை சந்திக்க மாட்டீங்க, நான் வஃபாத்தாகி இருப்பேன். அந்த நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொன்னாங்க, நபி அவர்களை நான் திரும்பி பார்த்திருந்தால் என்னுடைய நெஞ்சு இதயம் வெடித்திருக்கும் கவலையால். அப்படியான தருணத்தில் கடைசியாக நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜட்ஜாக, ஒரு காதியாக யமனுக்கு போற அந்த தன்னுடைய தோழருக்கு சொன்னாங்க, முஆத், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனின் துஆவை, பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் திரை இல்லாமல் கபூலாகிவிடும். ஒரு அந்நிய மனிதனாக இருந்தாலும், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அந்நிய மனிதன், அவனுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க, துரோகம் செஞ்சிட்டீங்க, அவனுடைய பணத்தில், அவனுடைய பொருளில், அவனுடைய மானத்தில், ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அந்த அநியாயத்தை அவன் உணர்ந்து கொண்டு எனக்கு இப்படி செஞ்சிட்டானே என்று பதுவா செய்தால் அந்த பதுவா நிச்சயம் பலித்தே தீரும். அல்லாஹ் அக்பர். அது ஆபத்தானது. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு அழகான ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, இவரை பற்றி அந்த காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி, அர்வா பின்து அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு காணிய அந்த காலத்தில் காதியாக இருந்த முஹம்மது இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய மனிதரிடத்தில் போய் ஒரு கேஸ் ஒன்றை ஃபைல் பண்ணுறான். என்ன கேஸ்? நபி அவர்களுடைய சஹாபி சயீத் இப்னு ஸைத் என்னுடைய காணியை பறித்து கொண்டார், அவர் இருக்கிற காணி அவருக்குரியதல்ல, அது எனக்குரியது. இந்த செய்தியை முஹம்மது இப்னு அம்ர் இடத்துல அர்வாஹ் என்ற பெண் போய் அநியாயமாக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த நேரம் காதியாக இருந்த, ஜட்ஜாக இருந்த அந்த முஹம்மது இப்னு அம்ர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், பெண்ணே, நீ யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறாயோ அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர் சயீத் இப்னு ஸைத், அவர் அப்படி செய்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னார்கள். அந்த பெண் சொன்னா, இல்லை, அது எந்த காணி, அவர் பிடிச்சிருக்கிறார். இந்த செய்தி சயீத் இப்னு ஸைத் என்ற சஹாபிக்கு கேள்விப்பட்டது. அவர் உடனே சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் அஹத ஷிப்ரம் மினல் அர்த், யார் ஒரு நிலத்தில் ஒரு சான் நிலத்தை ஒருவர் எடுத்துக்கொள்கிறாரோ, 1 feet ஒரு சான் நிலத்தை ஒருவர் எடுத்துக்கொள்கிறாரோ, தவ்வகல்லாஹு யௌமல் கியாமதி சபஅ அரதீன், 7 பூமிகளுடைய பாரத்தை அல்லாஹ் நாளை கியாம நாளில் அந்த அநியாயமாக பறிச்ச மனிதனுடைய கழுத்தில் தொங்க விடுவான், அவரை கேவலப்படுத்துவான். அடுத்தவனுடைய பணத்தை நீ பறித்தாயா, காணியை எடுத்துக்கொண்டாயா, ஒரு சான் நிலம், அல்லாஹ் கியாம நாளில் 7 நிலத்தை அவனுடைய கழுத்திலே தொங்க விடுவான். எவ்வளவு சுமை! இந்த ஹதீத்தை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பெண்ணிடத்தில் சொல்லுங்க, அவக்கு விருப்பமான நிலத்தை எடுத்துக்கொள்ளட்டும். சொல்லிட்டு அந்த பெண் எடுத்துக்கொண்டான், நிலத்தை பறிச்சு கொண்டான். இவர் வழக்காட போகல, ஒரு துவா கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி, அல்லாஹும்ம இன் கானத் காதிபதன், யா அல்லாஹ், இந்த பெண்மணி பொய் சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால், இந்த காணி அவளுடைய காணி, நான் அபகரித்தேன் என்று பொய் சொல்லி இருந்தால், அந்த காணியை நான் கொடுத்துட்டேன், அவளுக்கு பிரச்சனை இல்லை. இவள் பொய்யான ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுடைய பார்வையை நீ குருடாக்குவாயாக, அவள் இந்த நிலத்திலே அவளுடைய மரணத்தை நீ உண்டாக்குவாயாக சொல்லிவிட்டாள். அந்த பெண் அந்த காணியில் இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் திடீரென்று பார்வை குருடாகுதே. குருடான பார்வையோடு அந்த நிலத்தில் தடமாறி திரிகிற நேரத்தில் அந்த காணியில் இருந்த ஒரு கிணற்றில் அப்படியே விழுந்து அந்த கிணறே அந்த பெண்ணுடைய கபராக மாறுது. அன்பான சகோதரர்களே, அநியாயம் இழைத்த அரசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இருக்கிறதே, வரலாற்றில் நெடுக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது.
2 நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போனாங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது. அது ஒரு காணி, ஆனால் இவர் சொல்லுகிறார் இந்த காணி எனக்குரியது, அவர் சொல்லுகிறார் இல்லை இந்த காணி எனக்குரியது. இந்த 2 பேரும் இந்த செய்தியை கொண்டு போய் சொன்னதோடையே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்துல உங்களுடைய சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து தீர்ப்பு கேட்கிறீர்கள். வலஅல்ல பஅதகும் அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பஅத், உங்களில் சிலரை விட நாவன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வாதாடும் திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வாதாட்டத்தில் நாக்கினால ஒன்றை நிரூபிக்க நாடினால் நிரூபிக்கிற திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் என்னிடம் வழக்காடுகிறீர்கள், உங்களில் சிலரை விட நாவன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் கதைது லஹு மின் ஹக்கி அஹீஹி ஷைஅன், யாருக்கு நான் அவருடைய சகோதரனின் அவருக்கு உரித்தான ஒன்றை இவருக்கு தீர்ப்பாக செலுத்தி விடுகிறேனோ, உண்மையிலே அது அவருக்குரியது, ஆனால் நான் வெளிரங்கத்தை பார்த்து அதை பிறருக்குரிய சொத்தை உங்களுக்குரியதாக நான் தீர்ப்பு செலுத்துகிறேனோ, فإنما أقطع له قطعة من النار, நரகத்தின் ஒரு துண்டை தான் நான் அவருக்கு எடுத்துக் கொடுக்கிறேன், அவர் விருப்பம் என்றால் அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேட்ட அந்த 2 தோழர்களும் சொன்னாங்க, யார் சொல்லலாம் அந்த காணி எனக்கு தேவையில்ல, அது என்னுடையதல்ல அவருடையது. மற்றவர் சொன்னார், இல்லை அது என்னுடையதல்ல அவருடையது. 2 பேருமே சொல்லிட்டாங்க என்னை காணி தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில ரிவாயத்துகளில் பதிவாகி இருக்குது. நீங்கள் 2 பேருமே இதிலிருந்து வாபஸ் ஆகிறதாக இருந்தால் ஒரு வேலை செய்யுங்க, அந்த காணியை 2ஆக பிரித்து கொள்ளுங்க. ஒரு ஆள் சொல்லட்டும் உங்களுடைய பகுதி எனக்கு வந்திருந்தால் நான் ஹலால் ஆக்கிறேன், மற்றவர் சொல்லட்டும் உங்களோட பகுதி எனக்கு வந்திருந்தால் நான் ஹலால் ஆக்கிறேன், 2 பேரும் பிரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பினான். அன்பானவர்களே, நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்றால், கொடுக்கப்படுகிற தீர்ப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பை விட ஆக பெரிய தீர்ப்பு உலகத்தில் என்ன இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு தந்தாலும் ஒரு மனிதனுக்குரிய சொத்து எங்களுக்கு ஹலால் ஆக மாட்டாது. எந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு தந்தாலும் ஒருவருக்கு குறித்தான சொத்தாக அது இருந்தால் அதை நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு ஒரு போதும் ஹலால் ஆக்காது. தீர்ப்பில் நீங்கள் எடுப்பீங்க, அது உங்களுக்குரியது, ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிட்டுன்னு சொல்வீங்க, ஆனால் ஹராம் உங்களுக்கு தீர்ப்பாக வந்திருக்கிறது, நரகத்தில் ஒரு துண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்க. அன்பான சகோதரர்களே, அநியாயம் இருக்கிறதே ஆக ஆபத்தானது, ஆக பயங்கரமானது. அநியாயம் செய்தவர்கள் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயம் செய்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது. ஹாலித் அல் பர்மகி, பராமிகாக்களுடைய ஆட்சி, அப்பாசிகளுடைய ஆட்சியை தொடர்ந்து வந்த காலம். ஹாலித் அல் பர்மகி மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அவரும் ஹலீஃபாவாக இருந்த ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு இருந்தவர். அவரும் அவருடைய மகனும் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வாப்பா மகன் வாப்பாவை பார்த்து கேட்கிறார், வாப்பா எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தோம், இப்போ நாங்கள் சிறையில் தள்ளப்பட்டு கேவலமாக வாழ்கிறோமே என்று சொன்ன நேரத்தில் வாப்பா மகனை பார்த்து சொன்னார், மகனே, நாங்கள் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருந்த அநியாயங்கள் இருக்குது, எங்களோட பலத்தை வச்சு, எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, எங்களுடைய பணத்தை வச்சு, ஆட்சியை வச்சு மனிதர்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்தில் யாரோ அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏந்தின துஆ, அவன் கேட்ட துஆ 7 வானங்களை கடந்து அல்லாஹ்விடத்தில் போயிருக்குது, அதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்று சொல்கிறார் மகனுக்கு. பாப்பா தான் அநியாயம் செஞ்சார், மகனுக்கு சொல்றார், மகன் நீ இதுக்கு பிறகு செஞ்சிராதே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்சுர் அஹாக ஸாலிமன் வ மظலூமா, உங்களோட சகோதரருக்கு அநியாயம் செய்யப்பட்டா அவருக்கு உதவி செய்யுங்க. அவர் அநியாயக்காரனாக இருந்தாலும் உதவி செய்யுங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் உதவி செய்யுங்க. யா ரசூலல்லாஹ், அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனாக இருந்தால் அவருக்கு உதவி செய்யத்தான் வேணும், பாவம் யாரோ அவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. அநியாயம் செய்கிற மனிதனுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வது? சொன்னார்கள், ஒரு அநியாயக்காரனுக்கு நீங்கள் செய்கிற சிறந்த உதவி என்ன தெரியுமா? அவன் செய்கிற அநியாயத்தை விட்டும் அவனை தடுக்கிறது. உங்களோட கூட்டாளி தெரியும் அவன் செய்கிறது ஒரு அசிங்கமான வேலை செய்கிறார், ஒரு கள்ளத்தனமான வேலை செய்கிறார், துரோகம் செய்கிறார், களவு செய்கிறார், பாவம் செய்கிறார், உள்ளத்தை உடைக்கிறார். உங்களோட நண்பராக இருந்து அவரோட கையை பிடிங்க, பிடிச்சி சொல்லுங்க, கூட்டாளி, நண்பரே, பிரதரே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது சரியில்லை, இதனுடைய தண்டனை இருக்குது, பயங்கரமானது, நீங்கள் என்ன செய்கிற அநியாயத்தால் அநியாயம் இழைக்கப்பட்டவர் பதுவா செஞ்சிட்டா
நீங்கள் எல்லாத்தையும் விளந்துருவீங்க. நீங்கள் அவருக்கு செய்கிற ஆகப்பெரிய உதவி அவர் செய்கிற அநியாயத்திலிருந்து தடுப்பது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அநியாயத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, அநீதம் இழைக்கப்படுபவர்களாகவோ அநீதம் இழைப்பவர்களாகவோ எங்களை ஆக்கிவிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் பிறர் எங்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் நாங்கள் பிறருக்கு அநீதம் இழைத்து நடப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சுத்தமான சம்பாத்தியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எங்கெங்கெல்லாம் அநியாயக்காரர்கள் அட்டூழியங்கள் செய்கிறார்களோ அவர்களை நீ பிடித்துக் கொள்வாயாக. அநீதம் இழைக்கப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அநியாயக்காரர்களை அப்புறப்படுத்துவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக எங்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أيها الناس، إن الظلم ظلمات يوم القيامة. أيها الناس، اتركوا الظلم تفوزوا وتفرحوا. فقد قال الله تعالى في القرآن الكريم: إنه لا يفلح الظالمون. أيها الناس، توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحات قبل أن تشغلوا عنها هرما نازلا ومرضا حابسا وتصويفا مونيا. وصلوا التي بينكم وبين ربكم تسعدوا وتوجروا وتحمدوا وترزقوا. وأمروا بالمعروف وانهوا عن المنكر تنصروا. ألا إن أكيسكم أكثركم ذكرا للموت وإن أكرمكم أحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور إلى دار الخلود والتزود لسكن القبور. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. اعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شد شد في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.